சிஎஸ்சி, ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, விஎல்எஸ்ஐ டிசைன், அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. அண்ணாமலைக்கு கிடைக்கும் ஆதரவு கோவையில் தாமரை மலரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை டாடாபாத் ஆறுமுக்கு பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் பள்ளியில் வானதி ஸ்ரீனிவாசன் வாக்களித்தார். வாக்களித்த பின் அவர் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 39 தொகுதிகளிலும் வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அத்தனை தரப்பு மக்களும் பிரதமர் நரேந்திர மோடி மீது நல்ல மதிப்பை கொண்டுள்ளனர். நேர்மையான திறமையான ஆட்சியை மோடி தந்துள்ளார். மக்களின் ஆதரவு எங்களுக்கு உற்சாகத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. பாஜகவிற்கு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே ஆதரவு உள்ளது என்பதை இந்த தேர்தல் மாற்றி காட்டும். கிராமம் மற்றும் நகரங்களில் ஒரே மாதிரியான ஆதரவு பாஜகவிற்கு கிடைக்கும். அண்ணாமலைக்கு கிடைக்கும் ஆதரவு கோவையில் தாமரை மலரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். கோவை பாஜகவிற்கு ஆதரவான தொகுதி. இந்த தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி பல மடங்கு அதிகரிக்கும். கோவையில் அண்ணாமலை வெற்றி பெறுவார். 400 எம்பிக்களில் அண்ணாமலையும் ஒருவராக இருப்பார். தேர்தல் செலவிற்காக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்க வைத்திருந்த பணத்தை பிடித்துக்கொண்டு பாஜகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக பொய் செய்தி பரப்புகிறார்கள். பல இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி அதிகாரிகள் நடக்கவில்லை. திமுகவும் அதிமுகவும் வெளிப்படையாக பணம் கொடுக்கின்றன. அது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திமுக பணம் கொடுப்பது வெளியே வராமல் இருக்க ஆட்களை வைத்து நாடகமாடி பாஜக பணம் கொடுத்தது போல திசை திருப்பி விடுகிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோவையில் தாமரை மலரும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்.